पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூர்வ பாகத்துக்கு முன்னாடி நான் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு வாட்டி வாசிச்சுட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्. श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च. अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्. ब्रह्मण्यं सर्वधर्मं यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा. परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये. तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं. यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये. இதுவரைக்கும் பூர்வபாக ஸ்லோகங்கள். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் கொஞ்சம் நியாசங்கள் இருக்கு. நியாசங்கள் லீவ் நாளில் கேட்டுங்க. முதல் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ அப்படின்னு. ஆச்சாரியோட பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யம்னு நம்ம நேற்று பார்த்துருக்கோம். அந்த நேற்று பார்த்த ஸ்லோகத்தில் ஒரு சின்ன இது வந்து விட்டு போயிருக்கு அப்படின்னு நானும் கவனிக்கல. நீங்கள் யாரும் சொல்லுங்க இல்லை பாருங்க. ஒரு சின்ன பேராகிராஃப் விட்டு போயிருக்கு பாருங்க. 3வது பேஜ் நம்பர் 3ல் நடுவில் விஷ்ணுவாதி சப்தானாம் அப்படின்னு ஒரு சின்ன இது விட்டு போயிருக்கு. விஷ்ணுவாதி சப்தானாம் பூர்வ பாகத்தில்
அந்த பிரம்மைவ இதம் விஸ்வம் வரிஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல கொட்டேஷன், அதுக்கு கீழே அடுத்தது இருக்கு. விஷ்ணு ஆதி சப்தானாம் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க. ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 கிளாரிபிகேஷனுக்காக தான் ஆச்சாரியர் இந்த பாஷ்யத்தை எழுதினார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், புல்லிங்க சப்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் படித்தோம். கீழே வந்து புல்லிங்க சப்தம்லாம் என்ன எடுக்கணும், ஸ்திரீலிங்க சப்தத்துக்கு என்ன எடுக்கணும் அது சொன்னார். ஆனால் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்லியிருக்கு, விஸ்வம் விஸ்வாதி சப்தானா, விஸ்வம் முதலிய சப்தங்கள் 1000 நாமாக்கள் நம்ம வந்து படிக்கிறோம். இந்த சப்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா புனருக்தானாம் அபி. புனருக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம். புனருக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷம். சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதையே சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தோஷம். இப்ப வேதாந்தத்துல அந்த தோஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல இல்ல. பகவத்கீதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 முறை ரிப்பீட்டேஷன். ஐயோ, கிருஷ்ண பரமாத்மா சொல்ற ரிப்பீட்டேஷன்லாம் நம்மளால அவ்வளவு பொறுமையெல்லாம் இல்லை சாமி. அப்ப பரமாத்மாவே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் நிறைய சொன்னாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல ரிப்பீட்டேஷனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஆவிருத்தி அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ஆவிருத்தி. பிரம்மசூத்திரத்துல ஆவிருத்தி அசகிருத்வா அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்கு. ஆவிருத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஆவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானம் நீங்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அஜ்ஞானம் நீங்கிற வரைக்கும் நான் வேற, இந்த தேகம் அப்படி வேற அப்படின்னு எனக்கு நல்லா பிரிஞ்சு தெரிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வேற இது வேற நீ வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் வேதாந்தம். நீ பிரம்மமா இருக்க, கான்சியஸ்னஸா இருக்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா புனருக்தி இல்லை. ஆனாலும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஜஸ்டிஃபை பண்றதுக்காக யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புனருக்தி இருக்கே சுவாமி, நீங்க பாஷ்யத்துல எப்படியாவது சொல்லிக்கிங்க. நீங்க வியாக்கியானம் பண்ணும் போது வந்து ஆச்சாரியரா இருக்கீங்க, நீங்களும் ரிப்பீட்டேஷன் நிறைய ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள்ல ரிப்பீட்டேஷன் வரலாமா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் அதுக்காக சொல்றார், விஸ்வம் முதலிய சப்தங்கள் எல்லாத்துக்கும் புனருக்தானாம் அப்படி திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் ஆனாலும் கூட, நிறைய சப்தங்கள் ரிப்பீட்டேஷன் வரப்போகுது ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பேதேன அர்த்த பேதாத் ந பௌனருக்தியம். ரொம்ப தெளிவா சொல்றார். விருத்தி பேதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 அர்த்தம் எடுக்கணும் இந்த விருத்தி பேதத்துக்கு. ஒன்னு கான்டெக்ஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷணா விருத்தி அப்படின்னு ஒன்னு அர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருத்தின்னு ஒண்ணு, லக்ஷணா விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் சொல்றேன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வருது அப்படின்னா மேக்ஸ் டீச்சருக்கு பேர் வந்து கத்திரிக்கான்னு பேர் வச்சிருக்கோம், குள்ளமா இருப்பார். அப்ப கத்திரிக்காய் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸ் டீச்சர் வருது வரார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? கிளாஸ்ல சொல்லுவோம். அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து கத்திரிக்காய் அர்த்தம் இல்லை. லக்ஷணாவிருத்தி மூலமா மேக்ஸ் டீச்சர் வரார் அப்படின்னு அர்த்தம் எடுப்போம். ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், கிளாஸ் ரூம்ல போய் கத்திரிக்காய் பத்தி பேசணும், கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல உங்களுக்கு. இது சாஸ்திரத்துல சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு அருமையான ஒரு விசாரம் சொல்லும் போது சேந்தவம் ஆணைய அப்படின்னு ஒரு சப்தம் சொல்லுவோம். சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. சேந்தவம் ஆணைய அப்படின்னா சேந்தவத்தை கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சேந்தவம்னா என்ன சுவாமி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல சேந்தவம்ன்றதுக்கு அர்த்தம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உப்பு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குதிரை. 2 சப்தம் வந்து 2 அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேந்தவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சைந்தவம் ஆணைய, சேந்தவம்ல சைந்தவம், சைந்தவம் ஆணைய. அப்ப குதிரைக்கு பேரும் சைந்தவம்னு பேரு, உப்புக்கு பேரும் சைந்தவம்னு பேரு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சைந்தவம் ஆணைய அப்படின்னா உப்பு கொண்டுட்டு வான்னு அர்த்தம் எடுக்கணும். அதே யுத்தத்துக்கு போகும்போது ராஜா என்ன பண்றார், வேலைக்காரனை பார்த்து சொல்றார் சைந்தவம் ஆணைய அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அந்த இடத்த உப்பு கொண்டுட்டு வான்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும்? குதிரையை கொண்டு வான்னு எடுக்கணும். மாத்தி அர்த்தம் எடுத்தா என்ன ஆயிடும்? சப்தம் ஒண்ணுதான், ஆனா அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வேறுபடுது. சாப்பிடுற இடத்துல சைந்தவம் உப்பை குறிக்கும், யுத்தத்துக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாவது வெளியில போகும்போதோ சைந்தவம்ன்றதுக்கு அர்த்தம் குதிரையை குறிக்கும். அப்ப கான்டெக்ஸ்ட், ஆனா சப்தம் ஒரே சப்தம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷணா விருத்தி அப்படின்னு பேர் இதுக்கு பேர். அப்ப விருத்தி பேதேன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல விஸ்வம் சொல்லி திரும்ப ரிப்பீட்டேஷன் எங்கேயாவது விஸ்வம் அப்படின்னு எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா அப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங் எடுக்கணுமோ அப்படிதான் மீனிங் எடுக்கணும்.
அப்போ ஒரே மீனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி விஸ்வம் விஸ்வம் 2 வாட்டி யூஸ் பண்ண முடியாது. ஒரு சப்தத்துக்கு விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் முதல்ல ஒரு மீனிங் பார்ப்போம், அடுத்து விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு வேற ஒரு மீனிங் நம்ம சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்தம் ஒன்னா இருந்தாலும் திரும்ப ரிப்பீட் பண்றது புனருக்தி தோஷம் வராது, திரும்ப கூறல்ன்ற தோஷம் வராது. ஒண்ணு. ரெண்டாவது ஆச்சாரிய சொல்றார், ஸ்ரீபதிர் மாதவ இத்தியாதீனாம். ஸ்ரீபதி மாதவ அப்படின்ற 2 சப்தங்களும் விருத்தி ஏகத்வே அப்பி சப்தபேதாத்ன பௌனருக்தியம். விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல விருத்தினா என்ன அர்த்தம்னா சப்தத்தோட அர்த்தத்தை எடுக்கணும். விருத்தின்றதுக்கு அர்த்தம் ஸ்ரீபதினாலும் அர்த்தம் ஒண்ணுதான், மாதவ அப்படின்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். 2த்துக்கும் மீனிங் சொல்ல போறோம் பின்னாடி. அப்ப 2த்துக்கும் மீனிங் ஒன்னா இருந்தாலும் அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் அதுல என்ன இது இருக்கு, டிஃபரெண்ட் என்ன இருக்கு, சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. அப்ப சப்தம் வேற வேறையா இருக்கிறதுனால அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் 2 சப்தங்கள் இருக்கிறதுனால அப்ப என்ன அர்த்தம், பௌனருக்தி தோஷம் புனருக்தி தோஷம் சம்பவிக்காது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்த்த ஏக்கத்வே அப்பி ந பௌனருக்தியம் தோஷாய. ஆச்சாரிய தெளிவா சொல்றார், அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா தோஷம் வந்து வரவே வராது. ஏன்னா சப்தங்கள் ஒரே வஸ்துவை சொல்றதுக்கு அநேக சப்தங்கள் இருக்கலாம். அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா புனருக்தி தோஷம் வராது. சினானிம்ஸ் நிறைய சினானிம்ஸ் யூஸ் பண்ண போறோம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாம் சகசிரஸ்ய கிமேக்கம் தெய்வத்தம் இது பிருஷ்டேர் ஏக தெய்வத்த விஷயத்வாத். ஏன் சுவாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த கேள்வி எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம். நம்மளோட சர்ச்சிங் எல்லாமே அந்த ஏக்க தெய்வத்தம் எது அப்படின்றத பத்தி தான் சர்ச்சிங் போகுது. இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏக்க தேவதா எது அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் இந்த சகசிரநாமமே அந்த ஒரே ஒரு தேவதை எதுன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் போகுது. நாம சகசிரஸ்ய கிமேக்கம் தெய்வத்தம் இது பிருஷ்டேகே. கிமேக்கம் தெய்வத்தம் எந்த தேவத்தை, ஒன்றான தேவத்தை எது அப்படின்னு கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலா தான் இந்த நாம சகசிரமானது அந்த ஏக்க தெய்வத்தை பத்தி பேசுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே தேவனுக்கு தான் ஊர்ல இருக்க எல்லா பேரும். அப்ப அர்த்தம் என்னது, நீங்க எந்த பேரு சொன்னாலும் சகசிரநாமத்துல யாரை குறிக்க போகுது, விஷ்ணுன்ற ஒருத்தரை தான் இண்டிகேட் பண்ண போகுது. அப்போ ஒரே ஒரு விஷ்ணு பகவானுக்கு 1000 பேர் சொல்ல போறோம். அப்ப 1000 பேர் சொன்னாலும் ரிப்பிட்டேஷன் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் 1000 பேர் சொல்றதுனால அது ரிப்பிட்டேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இத நேத்து நம்ம விட்டுட்டோம், இதை படிச்சாச்சு. இதுக்கப்புறம் முதல் ஸ்லோகம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். சொல்லுங்கம்மா. அப்ப ஃப்ளோ போனாலும் நான் எங்கேயாவது நான் இது பண்றேன்னா, நான் அர்த்த கிரகணத்துல இருக்கும்போது ஜம்ப் பண்ணிட்டே போயிடுவேன், என்ன இருக்குன்னு தெரியாது, கண்ணு வந்து மறைஞ்சிடும். சரி சரி சரி. ஆமா, அந்த 2வது பேஜ்ல கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு இருக்கா. கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 10:21 விபூதி யோகம் அப்படின்னு பேர், 10வது அத்தியாயத்துல இருக்கிறது விபூதி யோகம். அதுல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான்ப்பா, இதுதான் நான் நிறைய சொல்றாரு. ஆதித்யானாம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதித்ய சப்தத்துக்கு நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், ஆதித்யன்ற சப்தம் ரொம்ப பிரசித்தமான அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த உலகத்துல ஆதித்யன்ற சப்தம் பிரசித்தம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, சூரியன் சாமி, சூரியன் தான் சாமி ரொம்ப பிரசித்தம் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா யாரு சொன்னாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரசித்த அர்த்தத்தை என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அது விஷ்ணு அப்படின்னு அர்த்தம் எடுக்க போறோம். ஆதித்யன்ற சப்தம் சூரியனை குறிக்கும். ஆனா அது வாஸ்தவத்துல எது கலோக்கியலா பேசும்போது லௌகிக சப்தமானது ஆதித்யன்றது சூரியனை குறிக்கும். ஆனா யதார்த்தத்துல வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தத்துவ விசாரம் பண்றவங்களுக்கு ஆதித்யன்ற சப்தம் யாரை குறிக்கும் அப்படின்னா விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு எடுக்கணும். இதுதான் இங்க ஆச்சாரியார் நிரூபணம் பண்றதுக்கு என்ன பண்றார், 2வது பேஜ் நம்பர் 2ல கீழே நான் கொடுத்திருக்கேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஆதித்யன் எத்தனை சுவாமி அப்படின்னா 12 ஆதித்யர்கள். மொத்தம் ஆதித்யர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர் ஆதித்யர்கள் இருக்காங்க. அந்த 12 ஆதித்யர்கள் மத்தியில விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதித்யனோட ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதி இத்தியாரபிய ஆச்சாரியர் என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மா கீதால வந்து 11வது சாப்டர்ல தன்னோட விபூதியை வந்து சொல்லிக்கிட்டே போறார், குளோரிஸ. அந்த குளோரிஸ சொல்லும் போது ஏகப்பட்ட குளோரிஸ் சொல்றார். சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்றாருன்னா, லாஸ்ட் ஸ்லோகம் அந்த 10வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் 42 அதுல சொல்றாரு, அதவா பகூனே தைன கிம் ஞாத்தேன தவச்சா அர்ஜுன. அர்ஜுனா, எனக்கு போர் அடிக்குதுப்பா என்னை பத்தி சொல்றதுக்கு. அவருக்கு வந்து போர் அடிச்சு போச்சு கிருஷ்ணருக்கு. எவ்வளவுதான் சொல்றது, நான் வந்து பார்த்தீங்கன்னா மாசங்கள்ல மார்கழியா இருக்கேன், நான் வேதங்கள்ல ஓங்காரமா இருக்கேன், நான் வந்து சந்தஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கானங்கள்ல சாமகானமா இருக்கேன். இது மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே வர ஒரு அலுப்பா இருக்கும்ல. ஏன்பா கிருஷ்ணா, அர்ஜுனா, எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, விஷ்டபிய அகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தையும் சுருக்கி ஒரே சப்தமா நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தையும் நான் என்னுடைய ஏக்க அம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாங்கிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஏக்க அம்சம்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு 4 பாதங்கள் இருக்கு. இந்த 4 பாதங்கள்ல ஏக்க பாதத்துல இதை பத்தி விசாரம் பண்ண போறோம், பின்னாடி வரப்போகுது. அப்போ ஒரே ஒரு பாதத்துல ஒரு கால் பகுதியில இந்த மொத்த விஸ்வமும் ஒரு கால் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா. மீதி 3 பாகம் வந்து பாத்தீங்கன்னா புருஷ சூக்தம் சொல்லுது. பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி புருஷ சூக்தத்துல வருது. ஒரே ஒரு பாதம் கால் பாகத்துல 25% தான் இந்த என்டையர் சிருஷ்டியே கிரியேஷனே இருக்கு. மீதி இருக்கிற 3 பாதங்கள் அமிர்த சுரூபமாக இருக்கின்றது. அதனால இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு எடுத்துக்கப்பா. அதனால வந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு, தனித்தனியா இதுனா அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா சொல்லிக்கிட்டு போறோம்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில தெரிஞ்சுக்கோ, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். என்னோட கால் பாகத்துலதான் என்டையர் சிருஷ்டியே நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தமேடு அப்படின்னு இத்தியாதி பரியந்தம் கீதாசு. கீதால 10வது சாப்டர்ல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தம் எடுக்கணும். என்ன சுவாமி எடுத்தணும்? ஆதித்யன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன். ஆனா வேதாந்தத்துல என்ன அர்த்தம் எடுக்கணும் தெரியுங்களா? ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. வேதாந்தத்துல வந்து அதுக்கு என்ன பேரு? சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் யாராவது சந்தியாவந்தனம் பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா, சந்தியாவந்தனம் திக் தேவதா நமஸ்காரம் பண்ணிட்டு அபிவாதனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திக்கையும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சூரியனை நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. தியேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபுஹு திருத சங்க சக்கரஹ சங்க சக்கர கதாபானே கதாபானே துவாரகா நிலயாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரஹ சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி கேசவம் பிரதிகச்சதி ஓம் நம இதி. யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அந்த சூரியனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்றாங்க. நாங்கள் தியானம் செய்கின்றோம், சதா காலமும் அந்த தியானம் பண்ற யாரை பார்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவுல ஒருத்தன் இருக்கான். சூரியன் சூரியன் சொன்னா எல்லாத்துக்கும் சூரியனை தான் தெரியும். ஆனா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இல்லப்பா நீ பாக்குறிய அந்த அக்னி உருண்டையா ஒண்ணு இருக்கே, அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், சர்வ புத்தியா இருக்கார். இந்த டோட்டல் புத்தி சக்தியா ஒருத்தர் இருக்கார், டோட்டல் பிராண சக்தியா ஒருத்தர் இருக்கார். டோட்டல் பிராணன் டோட்டலா இருக்கக்கூடிய காஸ்மிக் பிராணனாவும் காஸ்மிக் புத்தியாவும் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சூரிய நாராயணன் அப்படின்றவர் இருக்கார். கர்ம பல தாத்தா, எல்லா ஜீவராசிகளுடைய கர்ம பலன்களையும் கொடுக்கிறவர். அவருடைய விஸ்தாரம் தான் இது எல்லாம். யாரு அது அப்படின்னா, அவருக்கு பேரு டெக்னிக்கலா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பண்றோம், விஷ்ணு பகவான் சொல்றோம்.
அப்ப என்னது டெக்னிக்கலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கு சக்கர கதாதாரி நம்ம ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். ஆனா அது டெக்னிக்கலா லேப்ல யூஸ் பண்ற மாதிரி சொன்னா என்ன சொல்லணும்? டோட்டல் புத்தி, டோட்டல் பிராணன். அதான் ஹிரண்ய கர்ப்பர். அப்ப சூரியன் சூரியன் வெளியில சொல்றது வேற, நம்ம தத்துவார்த்தமா சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் வேற. அப்ப ரிப்பிட்டேஷன் அர்த்தம் வருமானு கேட்டீங்கன்னா ரிப்பிட்டேஷன் வராது. ஒரு இடத்துல ஆதித்யன் சூரியன் எடுத்துக்கங்க, ஒரு இடத்துல ஆதித்யன் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு அதுக்குள்ளார இருக்கிறவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப ரிப்பிட்டேஷன் வராதுன்னு சொல்லியாச்சு. இதாயிடுச்சா? இப்ப சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க. இன்னைக்கு பாட்டத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு மேல ஒரு லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக தெய்வத்தம் அப்படின்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா, அந்த விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சகுணமாவும் அவர்தான் இருக்கார், நிர்குணமாவும் அவர்தான் இருக்கார் அப்படின்னு எடுக்கணும். அப்பதான் அத்வைத சித்தின்றது நடக்கும். இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ நாம ரூபங்களும் அவர்தான். மாயையா வசப்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்றார்? சுத்த சைத்தன்யமா இருந்த நிர்குண நிராகாரம் பியூர் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மாயையை எடுத்துக்கிட்டு அவர்தான் அநேக நாம ரூபங்களா பரிணாமமாகிறார், தெரிகிறார், தோன்றுகிறார். விவர்த்தம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? விவர்த்தம். விசேஷ நாம ரூபங்களை தாரணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. எதை வச்சுக்கிட்டு? மாயையை வச்சுக்கிட்டு. அப்ப இந்த மொத்த லோகமும் ஈஸ்வரனுடைய சகுண ரூபம். மொத்தம் இந்த லோகத்துல எதெல்லாம் இருக்கோ கொஞ்சமும் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத், யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். ஈஷாவாசிய உபனிஷத்துல முதல் மந்திரம் சொல்லுது, இந்த உலகத்துல எதெல்லாம் கொஞ்சமும் இருக்கும், ஒரு எம்எம் கூட இருக்குமோ, அந்த ஒரு எம்எம்மா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாததா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ஈஷா, ஈஸ்வரன் தான் அப்படின்ற ஞானத்தினால என்ன பண்ணணுமா? பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அப்ப நாம ரூபமா இருக்கிறது எல்லாம் சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்து நாம ரூபமா தெரியுது, சகுண ஈஸ்வர ரூபம். அதே அந்த மாயையை நீக்கிட்டு ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும், வித்யா சாமர்த்தியம் வர 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 நாம ரூபத்தை விட்டுட்டு வெறும் பியூர் கான்சியஸ்னஸா நம்ம பார்க்கும் போது என்ன ஆயிடும்? வெறும் பியூர் கான்சியஸ் மட்டும் நிற்கும். என்ன சொல்லியிருக்கோம்? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். திருமூலர் சொல்லும்போது சொல்றாருல, என்னன்னு கேட்டீங்கன்னா, யானையை பார்த்தா, விக்கிரகத்துல யானையை பார்த்தோம்னா கல்லு தெரிய மாட்டேங்குது, கல்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா யானை தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நாம ரூபத்தை பார்த்தோம் அப்படின்னா தத்துவம் சுத்த நிர்குணம் தெரிய மாட்டேங்குது. சுத்த நிர்குணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாம ரூபம் தெரியாம போயிடும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்? சர்வாத்ம பாவத்தை ஆரம்பிக்கிறோம். இது எல்லாம் பிரம்மம், இது எல்லாம் ஆத்மா, இது எல்லாம் விஷ்ணுமயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஆயிடுச்சா? அதனால சகுணமாவும் நிர்குணமாவும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் முதல் நாமம் விஸ்வம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்லோகம் வந்துருங்க. ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுः பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனः. ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுः பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனः. மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல மொத்தம் 9 நாமங்கள் இருக்கு. 9 நாம ஒரே ஸ்லோகத்துல இருக்கு. விஸ்வம், ஓம விட்டுருங்க, ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பேஸ், ஆரம்ப வாச்சகம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மங்கள வாச்சகம், ஆரம்ப வாச்சகம். விஸ்வம் ஒரு நாமம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுர் ரெண்டாவது நாமம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வஷட்காரோ மூணாவது நாமம், வஷட்காரஹ மூணாவது நாமம், பூத பவ்ய பவத் பிரபுஹு பூத பவ்ய பவத் பிரபுஹு நாலாவது நாமம், அஞ்சாவது நாமம் பூத பிருத். இங்க உங்களுக்கு தமிழ்ல எழுதும்போது அஞ்சாவதையும் ஆறாவதையும் மாத்தி எழுதியிருக்கேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பூத்த பிருத்து வரணும், அஞ்சாவது நாமம் பூத்த பிருத்து, ஆறாவது நாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா பூத்த கிருத்து. அப்படிதானே வந்திருக்கு? கரெக்டா தான் இருக்கு அங்க எழுதிருக்கிறது.
ஆமா, பூத்த கிருத்து தான் முதல்ல. ஆமா, பூத்த கிருத்து கரெக்ட் தான். பூத்த கிருத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது நாமம். பூத்த பிரித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது நாமம். அதுக்கப்புறம் பாவாய, பாவ இருக்குல்ல, பூத்த கிருத் பூத்த பிரித் பாவோ பாவ, அந்த பாவன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது? மொத்தம் 7வது சப்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூத்தாத்மா, பூத்தாத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா 8வது சப்தம். அதுக்கப்புறம் பூத்த பாவனக 9வது சப்தம். மொத்தம் 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல எழுதும் போது பாவாயன்னு எழுதியிருக்கேன், பாவக தான், பாவாயன்னு இருக்கு. பாவாயில பாவகா, பாவா பாவாகா இங்க இருக்குல்ல, பாவோன்னு இருக்கு. அதை தமிழ்ல எழுதும் போது என்ன பண்ணுங்க, பாவகான்னு எழுதிங்க. பாவாய எக்காரத்தை எடுத்துருங்க. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம், மீனிங் பார்ப்போம். முதல் நாம வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. நம்ம வந்து டைரக்டா மீனிங்கே போயிடுவோம், பாஷ்யத்தை படிச்சு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவோம். விஷ்ணு விஸ்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அர்த்தம் மீனிங் சொல்லியிருக்கோம். விஸ்வம் அப்படின்னா பூரணம், விஸ்வம் அப்படின்னா சமஸ்தம், விஸ்வம்னா எல்லாம், கிரியேஷன்ல இருக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு சமஸ்கிருதத்துல விஸ்வம் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். விஸ்வம் அப்படின்னா ஜகத் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதெல்லாம் தோன்றியதோ, ஜாயத்தே கச்சதி இது ஜகத்து, எதெல்லாம் உண்டாச்சோ, எதெல்லாம் இல்லாம போகுமோ அது எல்லாத்துக்கும் பேரு ஜகத்துன்னு பேரு. அப்ப விஸ்வம் அப்படின்னு அர்த்தம் எடுத்தீங்கன்னா எல்லாம் பூரணமா இருக்கிற மொத்த விஸ்வமும் என்னது? மொத்த ஜகத்தும் விஸ்வம் என்று பெயர். சொல்லியாச்சு. மீனிங் பண்ணுவோம், ஒவ்வொன்னா பாருங்க. பாஷிகார் வர, பாஷிகார் சொல்றாரு, விஸ்வஸ்ய ஜகத்தக காரணத்வேன விஸ்வம் இத்யுச்யதே பிரம்ம. ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. வேதாந்தம், ஃபுல் வேதாந்தத்தையும் கொண்டு வர்றார் ஆச்சாரியர். விஸ்வஸ்ய, விஸ்வஸ்யனா என்ன அர்த்தம்? விஸ்வம்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஜகத்து. பூரணமான ஜகத்துக்கு பேரு விஸ்வம். அப்ப அந்த பூரணமான ஜகத்துக்கு, ஜகத்து காரியம் தானே சாமி, ஜகத்து வந்து கிரியேஷன் தானே. கிரியேட்டர் யாரு? பகவான் வந்து கிரியேட்டர். அப்போ கிரியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் கிரியேட்டரா இருந்து என்ன பண்றார்? இந்த ஜெகத்துன்றது காரியம் தானே. அப்ப விஸ்வம்ன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டரை குறிக்கும், இண்டிகேட் பண்ணும்? யாருக்காவது கேள்வி வரும்ல. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தோசை வார்க்கிறேன்னு வச்சுங்களேன், என் பேரு தோசைன்னு ஆயிடுமா? நான் தோசை பண்றேன், மசால் தோசை பண்றேன். அப்ப பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை பண்றார், அதனால மசால் தோசை அப்படின்னா அவர் பேர் வந்து மசால் தோசை. ஒரு இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறார், அவர் பேரு வீடு. ஒரு பெயிண்டர் வந்து ஒரு பெயிண்டிங் பண்றார், அவருக்கு பேரு பெயிண்டிங். இப்படி வருமா? அப்ப பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை வந்து கிரியேட் பண்றார், இந்த ஜெகத்துக்கு பேரு விஸ்வம்னு பேரு. அப்ப இந்த விஸ்வம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பகவானை இண்டிகேட் பண்ணும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, விஸ்வஸ்ய ஜகத்தக, விஸ்வத்துக்கு என்ன பேரு? ஜெகத்துன்னு பேரு. விஸ்வம்னா ஜெகத்து. அந்த ஜெகத்தோட காரணத்துவேன, அந்த ஜெகத்தை யாரு படைத்தாரோ அவர் வந்து காரணகர்த்தா. அந்த காரணகர்த்தா வந்து பாத்தீங்கன்னா காரியத்தோட அபிண்ணமாக என்ன பண்றாருன்னா இதி உச்சியதே பிரம்ம. விஸ்வம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை குறிக்கின்றது. எப்படி அப்படின்னா காரிய காரணத்தை அபேதமா பண்ணி, காரியத்தையும் காரணத்தையும் ஒன்னாக்கி. இது எங்கேயாவது இருக்கா சுவாமி பிரயோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வை கிருதம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. ஆயுர்வை கிருதம், கிருதம்னா நெய், கீ. கீக்கு பேர் வந்து சம்ஸ்கிருதத்துல கிருதம் நம் பேரு. ஆயுர்வை கிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெய்யுக்கு பேரு ஆயுகு அப்படின்னு ஒரு பேர். நெய்யுக்கு பேரு. என்னங்க சாமி, நெய்யுக்கு நெய்ன்னு சொல்ல வேண்டியது எதுக்கு ஆயுகுன்னு சொல்றீங்க, ஆயுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு சொட்டு நெய்யை விட்டுட்டு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா அந்த நெய் வந்து சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னா ஆயுள் விருத்தி ஆகும். அப்ப நெய்யினால ஆயுள் விருத்தி ஆகும். அதனால அந்த ஆயுள்ன்ற பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்யுக்கே பேர் வச்சுட்டாங்க, ஆயுகு, ஆயுர்வை கிருதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு. அப்ப நிறைய இடத்துல வந்து உலகத்துல காரியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காரணத்தோட பேரை வந்து பயன்படுத்துறது இருக்கு. அப்ப நம்ம எடுக்கிறது என்ன எடுக்கிறோம்? விஸ்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜெகத்து, காரியம்.
அந்த காரியத்துக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் நம்ம என்ன பண்றோம், விஸ்வம் என்ற சப்தத்தால் சொல்லப்படுகின்றது. அப்ப விஸ்வம் டைரக்ட் மீனிங் ஜெகத்து, காரியம். அதை படைச்சவர் யார்? பரமாத்மா, பிரம்ம. அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா விஸ்வம் என்று சொல்கின்றோம். முடிச்சு போச்சு. விஸ்வம் இஸ் ஈக்வல் டு பரமாத்மா. ஒரு சப்தம் ஆயிடுச்சு. ஆதௌத்து விஸ்வமிதி, இதுல நிறைய அர்த்தம் சொல்ல போறோம் ஒவ்வொன்னா. ஆதௌத்து விஸ்வமிதி காரிய சப்தேன காரண கிரகணம். முதல்ல என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியில காரிய சப்தத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை கிரகணம் பண்றோம். காரியம் ஜெகத்து, அதை படைத்தவர் காரணமா இருக்கிறது பரமாத்மா. அப்ப முதல் மீனிங் எடுக்கும் போது விஸ்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் காரணகர்த்தாவா இருக்கிற பரமேஸ்வரனை எடுக்க வேண்டும். ஒரு அர்த்தம் இருக்கணும். அதுக்கப்புறம் காரியம் யாரு சாமி? நான் விஷ்ணு எப்படி சாமி எடுக்க முடியும்? யாருக்காவது கேள்வி வரும். யாரு படைச்சது? சிருஷ்டிகர்த்தா யாரு? பிரம்மா தானே. ஸ்திதிகர்த்தா தானே பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு சொல்றீங்க. லயகர்த்தாக்கு பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லி வச்சிருக்கோம்? ருத்ரன்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப சிருஷ்டிகர்த்தா பிரம்மா தானே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்றாரு, இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, காரியபூத விரிஞ்சியாதி நாமபிரபி. விரிஞ்சி வரப்போகுது பின்னாடி, சகஸ்ரநாமத்திலே வரப்போகுது விரிஞ்சின்ற சப்தம். பிரம்மாக்கு ஒரு பேர், என்ன பேருனா விரிஞ்சின்னு பேர். என்ன வேலூர் பக்கத்துல ஒரு அருமையான கோயிலுக்கு நாங்க போனோம், பழைய காலத்து கோயில், விரிஞ்சிபுரம் அப்படின்னு. விரிஞ்சிபுரம், கேசவ பாரதி போயிருக்கீங்கல்ல, விரிஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு அருமையான க்ஷேத்திரம் இருக்கு. அப்போ பிரம்மாக்கு பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மாவை குறிக்கிறது விரிஞ்சின்ற சப்தம். விரிஞ்சின்ற சப்தமும் யார குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுவதான் குறிக்கிறது. பிரம்மா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷ்ணுவோட வேற ஒரு டைல்யூஷன் ஃபார்ம். ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா கோல்டன் எக், காஸ்மிக்கா இருக்கார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒரு ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ்ணுக்குள்ளார அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு விஷ்ணு ஒருத்தர் இருக்கார். இது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விஷ்ணு இருக்கார், ஒரு ருத்ரன் இருப்பார், ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மா இருப்பார். இந்த மூணும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் இருப்பாங்க. அப்ப அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துக்குள்ளாரையும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் இருப்பாங்க. அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஒருத்தர் இடத்துல இருக்கும். அவருக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர் அடிச்சா. அப்ப அதனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால விஷ்ணு தான் வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாவாகவும் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப அதான் சொல்றாரு காரியபூத்த விரிஞ்சியாதி. விரிஞ்சியாதி அப்படின்னா பிரம்மா முதலியவர்கள் காரியங்கள். இங்க நம்ம யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த பிரம்மா பிக்ஸ் ஆயாச்சு. அடுத்த பிரம்மா பாத்தீங்கன்னா யாரு? இவர் தான், நம்ம ஆஞ்சநேய சுவாமி தான் அடுத்த பிரம்மா. அதுக்காக இப்பயே வடமாலை எல்லாம் போடுறதெல்லாம் போட்டுங்க. அடுத்த கிரியேஷன்ல நல்லா பிறக்கலாம். நம்ம எவ்வளவுலாம் முடியுமோ கொண்டகட்டின மாலை பகவானை போய் நாங்க டெய்லி போய் சேவிச்சுட்டு வருவோம், நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். சாமி அடுத்து பாத்துங்க, அடுத்த கிரியேஷன்ல நீங்க தான் பாத்தீங்களா, பொழைச்சு விட்டுருங்க, எப்படியாவது தள்ளி விட்டுருங்க, டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கொஞ்சம் காக்கா பிடிக்கிறது. அப்ப அடுத்த பிரம்மா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிரம்மான்ற பதவி கூட பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துக்குள்ளார வருது. அந்த காரியத்தை அபின்னப்படுத்தி பாத்தீங்கன்னா காரணத்தோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மாவும் கூட, விரிஞ்சின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவும் கூட காரணகர்த்தாவா இருக்கிற விஷ்ணுதான் அப்படின்னு அபேதமாக சொல்லப்படுகிறது. விரிஞ்சி என்ற நாமபிகி, நாமங்களால் அபி உபபன்னா, ஆயுர்வை கிருதம்ன்ற மாதிரி, ஆயுள விருத்தி பண்றதுனால நெய்யுக்கு பேரே ஆயுள்னு சொல்ற மாதிரி, இந்த கிரியேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய விரிஞ்சின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவும் கூட காரணமா இருக்கக்கூடிய விஷ்ணுதான் அப்படின்னு சொல்லப்படுது. உபபன்னம் பொருந்தும். எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஸ்துதிர் விஷ்ணோரிதி தரிசயித்தும். எதுக்கு அப்படின்னா விஷ்ணுவை ஸ்துதி பண்றதுக்காக. அவரோட குளோரி தான் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம். நீங்க நான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அவர் தான். அப்போ படைக்கின்ற கடவுளா இருக்கிற பிரம்மாவும் அவர் தான். எல்லா நாமங்களும் பாத்தீங்கன்னா அவரோட நாமம் தான், அவரோட ஸ்துதி தான் அப்படின்றது பொருந்தும். இதுக்கப்புறம் அடுத்து ஆரம்பிக்கிறார் யத்வா. ஒரு மீனிங் சொல்லியாச்சு. அப்ப யாராவது கேள்வி கேட்டா கிளியரா புரிஞ்சுங்க. விஸ்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜெகத்து,
ஜகத்துக்கு காரண கர்த்தா யாரு? ஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா காரண காரியத்தோட அபிநமா இந்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு. விஷ்ணு இஸ் ஈக்குவல் டு ஜெகத்து. இந்த ஜெகத்தா யாரு இருக்கா? விஷ்ணு இருக்கார். முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து விரிஞ்சியாச்சே பிரம்மாவாச்சேன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுன்னு பின்னாடி சொல்ல போறோம். அப்போ விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் விஸ்வம், விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா. முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதவா அல்லது, யத்வான்னு சொல்லுதுல, யத்வான என்ன அர்த்தம்? அல்லது. ரெண்டாவது மீனிங் எடுக்கிறோம். பரஸ்மாத் புருஷாத் ந பின்னம் இதம் விஸ்வம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காரணம் வந்து பாத்தீங்கன்னா காரியத்துக்கு அபேதமாக இருக்கின்றது. இந்த துணி இது காரியம், இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா காரியம். இந்த இதுக்கு கிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது காரணம்? நூல். நூல் இருந்தா தானே வீவிங் பண்ணுவோம். அப்ப இந்த நூல் த்ரெட்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா யான் வச்சு நம்ம வீவிங் பண்றோம் அப்படின்னா அந்த கிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூலு. இந்த நூல் மாதிரி இருக்கிறது தான் பிரம்மா. இந்த 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 நூலுக்கும் ஒரு காரணம் இருக்குமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூலுக்கு எது காரணம்? பஞ்சு. அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது தான் விஷ்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சு எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டா எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க? அந்த நூலை வியாபிச்சு பஞ்சு இருக்கு. அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்தை வியாபிச்சிருக்கு. இப்ப டைரக்டா சொன்னீங்கன்னா இந்த கிளாத் ஃபுல்லா எது இருக்கு? பஞ்சு இருக்கு. சிம்பிள். அதே மாதிரி விஷ்ணு பகவான் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவா அவர்தான் இருக்கார். அவர்தான் இந்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா யத்வா சொல்லிட்டு பரஸ்மாத் புருஷாத், அந்த பரமாத்மா பரஸ்மாத் புருஷாத்னா பரமபுருஷனுக்கு அந்நியமா பின்னமா இதம் விஸ்வம் ந பவதி பரமார்த்ததா. பரமார்த்ததா ந பின்னம் இதம் விஸ்வம். நூலுக்கு அந்த பஞ்சுக்கு அந்நியமா கிளாத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கிளாத் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? காட்டன் இருக்கணும், பஞ்சு இருக்கணும். அதே மாதிரி இந்த விஸ்வம் இருக்கு அப்படின்னா அந்த பரமாத்மாக்கு அந்நியமா, மூல காரணம் பரமாத்மாக்கு அந்நியமா இந்த விஸ்வம் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஆனா நம்ம விவகாரம் பஞ்சு என்ன பண்றோம்? நூலுன்னா விவகாரம். இந்த நூல் எவ்வளவு, அந்த நூல் எவ்வளவு, கிளாத் எடுத்த பார்த்து சொல்றோம். இந்த துணி எவ்வளோ, அந்த துணி எவ்வளோ, வேட்டி சட்டை பைஜாமா குர்தா, அப்படித்தானே விவகாரம் பண்றோம். ஆனா விவகாரம் பண்ணும்போது கூட வாஸ்தவத்துல என்ன இருக்கு? எது நிறைஞ்சு இருக்கிறது? பஞ்சு தான், கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல இருக்கிறது பஞ்சு. ஆனா விவகாரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கிளாத்துக்கு அநேக பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஊரு ஃபுல்லா இந்த விஸ்வம் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல என்னது? அந்த பரமாத்மாக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லவே இல்லை. அதான் இங்க சொல்லியிருக்கு, பரஸ்மாத் புருஷாத் ந பின்னம் இதம் விஸ்வம் பரமார்த்ததா. பரமார்த்த திருஷ்டியில இருந்து, பரமார்த்தம் அப்சல்யூட் ட்ரூத்ல இருந்து பார்த்தோம்னா, யதார்த்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளாத்ன்றது பஞ்சு கண்ணியமா கிளாத் இல்ல. அதே மாதிரி பரமாத்மா கண்ணியமா இந்த விஸ்வம் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, தேன விஸ்வம் இது அபிதீயதே பிரம்ம. அந்த காரணத்தினால காரணத்தை வச்சுக்கிட்டு காரியத்தை சொல்றோம். இந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய மொத்த என்டையர் கிரியேஷனும் என்ன சொல்றோம்? பரமாத்மான்னு சொல்றோம். பிரம்மத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? விஸ்வம்ன்ற சப்தத்துல சொல்றோம். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு என்னது? பிரம்ம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், பிரம்மைவ இதம் விஸ்வம். சுருதி இருக்குங்க, முண்டகோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மைவ இதம் விஸ்வம். இந்த விஸ்வம்னு நம்ம சொல்றோமே, இந்த ஜெகத்து, இது வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாமரூபமா இருக்கிற இந்த ஜெகத் வாஸ்தவத்துல என்னது? பிரம்ம ஏவ. இது நிச்சயமாக பிரம்மம் தான். கான்சியஸ்னஸ் தான் பஞ்சு மாதிரி உள்ளார்ந்து இருக்கு. அந்த கான்சியஸ்னஸுக்கு மேலதான் எப்படி பஞ்சுக்கு மேல நூலு, நூலுக்கு மேல கிளாத் வந்துச்சோ, இருக்கிறது என்னது? பஞ்சு தான் இருக்கிறது சத்தியம். ஆனா பஞ்சு நூலாச்சு, நூல் வந்து பாத்தீங்கன்னா கிளாத் ஆச்சு. ஆனா உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கணுலையும் பஞ்சுதான் கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த விஸ்வமும் பிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸுக்கு மேலதான் அநேக நாம ரூபங்களா இருக்கு. அதனால பிரம்மயேவ இதம் விஸ்வம். இந்த விஸ்வம் என்று சொல்லக்கூடியது எல்லாம் பிரம்மம் தான், வரிஷ்டம்.
இதுதான் பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட், பெஸ்ட் த பெஸ்ட். இது மட்டும்தான், மற்றதெல்லாம் சும்மா. நாமரூபம் எல்லாம் அனித்யம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். சட்டி பானை அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் வெறும் வாக்கு விவகாரத்துக்காக சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல என்னது? சட்டி பானை எல்லாம் வெறும் மண்ணு தான், வெறும் தங்கம் தான். ஆபரணங்களை பல பேர் வச்சிருக்கோம். கையில போட்டா வளையல், காதுல போட்டா கம்மல், மூக்குல போட்டா மூக்குத்தி, கழுத்துல மாட்டா நெக்லஸ், ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். ஆனா என்னது? வாஸ்தவத்துல தங்கம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எதெல்லாம் நாமரூபங்களோட இருக்கோ அந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய எல்லாம் என்னது? பூரணமா பிரம்மம் தான், கான்சியஸ்னஸ் தான். அது மட்டும் இல்ல, இது முண்டகோபனிஷத்துல சொல்லிருக்கு. அடுத்த மந்திரமும் இருக்கு, புருஷ ஏவ இதம் விஸ்வம். புருஷன் தான்ப்பா பாத்தீங்கன்னா இது எல்லாம். புருஷன் என்னது? ஆத்மா. பிரம்மம்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஆத்மான்னு சொல்லலாம். அயம் ஆத்மா பிரம்ம. மாண்டுக்கியத்துல பாத்தீங்கன்னா மகா வாக்கியம் சொல்லுது. மாண்டுக்கியத்தை சொல்லுது அயம் ஆத்மா. நான் சொல்லிட்டு இருக்கேனேப்பா. யார் ஜி நீங்க? நான் தான் ஜி, நான் தான் கை வச்சு நெஞ்சில கை வச்சு காட்டுறமே. இந்த நான் நம்ம பாத்தீங்கன்னா ஹார்ட்ல கை வச்சு நம்ம காட்டுறமே, அந்த நான் தான் பாத்தீங்கன்னா பிரம்மம். அந்த நான் பியூரா இருக்கிற நான் தான் பிரம்மம் அப்படின்னு மகா வாக்கியம் மாண்டுக்கியத்தை சொல்லுது. அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மா தான் பிரம்ம அப்படின்னு. அப்ப அந்த ஆத்மா தான் புருஷ ஏவ இதம் விஸ்வம். இந்த ஆத்மா தான், இந்த நான் அப்படின்றது தான் இது எல்லாம். நான் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் நானு அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, இன்னொரு மகா வாக்கியம் சொல்லுது, பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் பிரம்மனா என்ன அர்த்தம்? வெறும் பியூர் கான்சியஸ்னஸ்க்கு பேரு பிரஜானம்னு பேரு. அப்ப பிரஜானம் பிரம்ம அப்படின்னா பியூர் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம். அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த நான் தான் பிரம்மம். அப்ப நானுன்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம். அதுதான் இந்த விஸ்வமா இருக்கு அப்படின்னு மந்திரம் சொல்லும். முண்டக்க உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு 2:1-10. இத்தியாதி ஸ்ருதிப்யா, இந்த முதலான ஸ்ருதிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தது பின்னம் ந கிஞ்சித் பரமார்த்ததக சதஸ்தி. எதெல்லாம் நீங்க இருக்குன்னு சொல்றீங்களோ இந்த உலகத்துல, இது என்னது? இது மார்க்கரா இருக்கு. இது என்னது அப்படின்னா இது ஹீலரா இருக்கு. இது என்னது? தண்ணியா இருக்கு. இது டேபிளா இருக்கு. இது பர்வதமா இருக்கு. இது மானிட்டரா இருக்கு. இது செல்போனா இருக்கு. இது ஒரு ஆட்டமா இருக்கு, ஒரு அணுவா இருக்கு. இது நியூட்ரானா இருக்கு. இது புரோட்டானா இருக்கு. இது சூரியனா இருக்கு. இது சந்திரனா இருக்கு. இது மலையா இருக்கு. இது மண்ணா இருக்கு. இது தண்ணியா இருக்கு. நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன், நீங்க சித்ராவா இருக்கீங்க, நீங்க ஜெயலட்சுமியா இருக்கீங்க, நீங்க சுவாமிநாதனா இருக்கீங்க. எல்லாத்துலயும் இருக்குன்னு ஒண்ணு போடுறமா சுவாமி? அந்த இருக்குன்றதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது, தது பின்னம் ந கிஞ்சித் பரமார்த்ததக சத் அஸ்தி. இருக்கு சத் அஸ்தி. இருக்குன்னு நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அந்த இருக்குன்னு சொல்ற வஸ்துக்கள் எல்லாம் வாஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மத்துக்கு அபின்னமா இல்லவே இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்திருக்கோம். திருஷ்ய விவேகத்துல ஒரு ஸ்லோகம் நான் படிச்சு காட்டியிருக்கேன். என்ன ஸ்லோகம்? நாமரூப பஞ்சகம். அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத்ரூபம் துவயஸ்ததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இருக்குன்னு சொல்றோமே. இது புஸ்தகமாக இருக்கிறது, இது டேபிளாக இருக்கிறது, இது சூரியனாக இருக்கிறது, இது பர்வதமாக இருக்கிறது. அந்த இது இருக்கிறது, இந்த 2 வார்த்தை இருக்குல்ல, இந்த 2 வார்த்தையும் எதை குறிக்கிறது அப்படின்னா அஸ்தி பாத்தி பிரீத்தின்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்தத்தை குறிக்கிறது. இந்த முதல் 3 பாத்தீங்கன்னா சச்சிதானந்த பிரம்மம் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறது. இது இருக்கிறதுன்னு சொல்றோம். நடுவுல இருக்கிறது என்ன சுவாமி அப்படின்னா பர்வதம், புஸ்தகம், டேபிள், லேப்டாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? நாம ரூபம். அப்போ அஸ்தி பாத்தி பிரீத்தி சத்து சித்த ஆனந்தம் சொல்லக்கூடியது பிரம்ம ரூபம். இது இருக்கிறதுன்றது. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாம் வெறும் நாம ரூபம். அதுதான் ஜெகத் அப்படின்னு பேர்.
அப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையாவது இது இருக்கிறத விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல எதையாவது ஒரு வஸ்துவை சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அந்த இது இருக்கிறதுக்கு நடுவுல அதுக்கு மேலதான் இருக்கிறது. அதுதான் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸுக்கு மேலதான் சர்வ நாமரூபங்களும் இருக்கு. கான்சியஸ்னஸ் விட்டுட்டு எந்த ஒரு வஸ்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அந்த கான்சியஸ்னஸ் எது? நான், வேற எதுவும் இல்லை, நான் தான். நானை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அறிகிறேன் அப்படின்ற அந்த நானை விட்டுட்டு அதுக்கு இந்த உலகத்துல எதுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே. நான் இருக்கணும் இல்ல சாமி, அறிகிறவன் நான் இருந்தாதான் எனக்கு அந்நியமா வஸ்துக்கள் இருக்கு. அறிகிறவன் இல்லாம வஸ்துக்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிகிறவன் இல்லாம வஸ்துக்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அதுவா அப்ப நல்லா நிரூபணம் பண்ணியாச்சு. விஸ்வம் இஸ் ஈக்வல் டு பிரம்மம், விஸ்வம் இஸ் ஈக்வல் டு பியூர் கான்சியஸ்னஸ், விஸ்வம் இஸ் ஈக்வல் டு வெறும் பியூரா இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஆத்மா. இதான் அர்த்தம். இதுக்கப்புறம் அதுவா அல்லது இன்னொரு மீனிங் சொல்ற. விஸ்வத்துக்கு எப்படி சுவாமி விஸ்வன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல இந்த நாம எழுதும் போதே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, விஸ்வம்னு போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அப்படின்னா விஷ் பிரவேசனே அப்படின்னு ஒரு தாத்து கேரளாவில் இருக்கிறவங்க எழுதிக்கிங்க. விஸ்வம்ன்ற சப்தம் வந்து எதுல இருந்து உற்பத்தி பண்ணப்படுதுன்னா விஷன்ற ஒரு தாத்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரவேசனே அப்படின்னு ஒரு அர்த்தம், நுழைவதில் அர்த்தம், பிரவேசம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த விஷன்ற தாத்துல இருந்து தான் விஸ்வம்ன்ற சப்தம் செய்யப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நுழைதல், பிரவேசம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். பிரவேசம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதத்துல நடக்கும் அப்படின்னா முதல் இத சொல்றார் ஆச்சாரியார், விஷதி விஸ்வம் பிரம்ம, விஷதி இதி விஸ்வம் பிரம்ம, நுழைவதால் விஸ்வம், பிரம்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வம் என்று பெயர். புரியலையே சாமி? நுழைவதால் பிரவேசம் செய்வதால் இந்த விஸ்வம் வந்து பிரம்மமா இருக்கு, பிரவேசம் செய்யறதுனால. புரியலையே சாமி அப்படின்னா தைத்திரிய உபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு, பிரவேச சுருதி அப்படின்னு பேர். பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, அவர் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணார், அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் வந்து பாத்தீங்கன்னா பலவாக ஆவேன் அப்படின்னு சிருஷ்டிக்கு முன்னாடி பகவான் சங்கல்பம் பண்ணாராம். சங்கல்பம் பண்ணிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் மந்திரம் இருக்கு பாருங்க, தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத். அவர் என்ன பண்ணார்னா அந்த பரமாத்மா, தத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் படைத்தார். படைச்சிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா ததியேவ, அந்த பரமாத்மாவே என்ன பண்ணார்னா அனுப்ராவிஷத்து, படைச்சதுல எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் செய்தார். ரொம்ப முக்கியமானது. அப்ப உள்ளுக்குள்ளார இந்த தேகம் படைச்சதுக்கு பிறகு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேகங்களையும் அது வந்து அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் படைச்சார். எல்லாத்துக்கையும் படைச்சு அந்த பரமாத்மாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நுழைஞ்சிருக்காராம். எப்படி நுழைஞ்சிருக்காரு? இது இது இதுன்னு நுழைஞ்சிருக்காரு, இருக்கு இருக்கு இருக்குன்னு நுழைஞ்சிருக்கார். எல்லா வஸ்துக்கள்லயும் பேசிக்கா அந்த என்ன இருக்கு? எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சொல்றோமே, பரமாத்மா உள்ள நுழைஞ்சிருக்கார். அதான் இருக்கு இருக்குன்னு சொல்றோம். இதுல புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற சாமர்த்தியம் இருக்கு, அதனால அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்னவா இருக்காருன்னா இந்த ஒவ்வொரு புத்தியா அவர் தான் இருக்கார், கான்சியஸ்னஸா இருக்கார், எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார், அதே நேரத்துல கான்சியஸ்னஸாவும் அவர் தான் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா அன்லிமிட்டாவும் இருக்கார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அவர் நுழைஞ்சிருக்கார். எப்படி நுழைஞ்சிருக்காருன்னா சாந்தோக்கியத்தை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப வியாக்கரவாணி அப்படின்னு மந்திரம் சொல்லுது சாந்தோக்கியத்துல. அவர் நுழைஞ்சாராம். எப்படி நுழைஞ்சாரு அப்படின்னா ஜீவரூபத்துல நுழைஞ்சிருக்காராம். அப்ப அதனால இனி நம்ம எடுக்கும் போது என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அந்த நான் இல்ல, அந்த நான் யாரு? பரமாத்மா தான். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா படைச்சிட்டு 7வது மாசம் என்ன பண்ணார்? இந்த நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இது எல்லாம்
ஃபிட் ஆயிடுச்சு, புத்தி மனசு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தயாரானோன்னு கர்ப்பப்பையில இருக்கும் போதே 7வது மாசத்துல அம்மாவோட வயிற்றுக்குள்ளார இது ஃபுல்லா ஆயிடும். புத்தி மனசு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் புத்தி எல்லாம் ரெடி ஆயிடும். ரெடி ஆனோன்னு ஹிருதயம்லாம் ரெடி ஆனோன்னு அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரவேசம் பண்ணார். பிரவேசம் பண்ணோன நான் அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கும் போதே 7வது மாசம் நமக்குள்ளார நான் அப்படின்னு கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்ப வந்து யார் இருக்கா அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வாஸ்தவத்துல யார சொல்றேன்? அந்த பரமாத்மாவை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க நுழைஞ்சார்? இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் அவர் தான் நுழைஞ்சிருக்காரு. ஒரு எறும்பு சரீரத்திலிருந்து தேவ சரீரத்திலிருந்து இந்த லோகத்துல எதெல்லாம் இருக்கோ புழு பூச்சில இருந்து எல்லாத்துலயும் அந்த பரமாத்மா நான் ஜீவரூபமா நுழைஞ்சிருக்கார். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம எல்லாம் ஜீவர்கள் பல இருக்கு அப்படின்னு. வாஸ்தவத்தை நம்ம யாரும் ஜீவர்கள் இல்லை, நம்ம எல்லாமே பரமாத்ம சுரூபமா தான் இருக்கோம். வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான். மேல இருக்கிற வேஷத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் கிரகணம் பண்ணிட்டு நான் பரமஹம்சானந்தா சன்னியாசி மண்ணாங்கட்டி அப்படின்னு அகங்காரத்துல புடிச்சுக்கிட்டு அதை வந்து அஜ்ஞானத்தினால நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தேகம் நான் இல்லை, நான் வந்து பரமாத்மா. என்னுடைய சொரூபம் பரமாத்மா தான். என்னுடைய சொரூபம் சச்சிதானந்த பிரம்மம் தான். என்னுடைய சொரூபம் பியூர் கான்சியஸ்னஸ் தான் என்னோட சொரூபம். இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை மட்டும்தான் விடணும். இது உண்மை இல்லை, இது பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது. அப்ப பகவான் தான் படைச்சு பகவான் தான் என்ன பண்ணிருக்கார்? பிரவேசம் பண்ணிருக்கார். அதனால யாரு பிரவேசம் பண்ணிருக்கா? இந்த ஜெகத்து ஃபுல்லா ஜெகத்தை படைச்சு ஜெகத்துக்குள்ளார யாரு பிரவேசம் பண்ணிருக்கா? பரமாத்மா. அதனால இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய விஸ்வம் எது அப்படின்னா பிரம்மம் தான் விஸ்வமா இருக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது ஸ்ருதேகே கிஞ்ச, இது பிரவேச காலத்துல கிரியேஷன் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சார். அதுக்கப்புறம் காரியத்துக்குள்ளார காரணம் பிரவேசம் பண்ற மாதிரி காரியத்துக்குள்ளார காரணம் பிரவேசம் பண்ணிருக்கு. இது எல்லாம் காரியம், இதுக்குள்ள பரமாத்மா பிரவேசம் பண்ணார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணுக்கணுலையும் பரமாத்மா தான் இருக்கார். கணுக்கணுலையும் பரமாத்மா தான் இருக்கார். பிரிச்சுக்கிட்டே போங்க. இது கிளாத்து, இது என்னவா இருக்கு? இது கிளாத்தா இருக்கு. இது இருக்கா? இத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எடுங்க. இது நூலா இருக்கு. அதுக்கப்புறம் இது நூலா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்தது காட்டுறீங்க. இது இருக்கா? நூல் வந்துருச்சு. இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இத நல்லா கிரஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா பஞ்சா இருக்கு வந்துடும். அப்ப இது என்னவா இருக்கு? இது பஞ்சா இருக்கு, காட்டனா இருக்குன்னு சொல்றீங்க. இது இருக்கா? அப்ப அதோட பார்ட்டிக்கல் ஆக்குங்க. அதுலயும் கணுவா இது புரோட்டானா இருக்கு, இது நியூட்ரானா இருக்கு, இது எலக்ட்ரானா இருக்கு. இது மாதிரி பிரிச்சுக்கிட்டே போனீங்கனாலும் அங்க கடைசி வரைக்கும் எது இருக்கும்? இது இருக்கு. அது போகாத சாமி, அது போகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கணுக்கணுலையும் காரியத்துல ஃபுல்லா அந்த பரமாத்மா என்ன பண்ணிருக்கார்? பிரவேசம் பண்ணி இருக்கார். அவருக்கு அந்நியமா இந்த உலகத்துல சிருஷ்டியில ஒரு எம்எம் கூட, ஒரு அணு அளவு கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மைக்ரான் அளவு கூட வந்து பாத்தீங்கன்னா, நானோ மைக்ரான் அளவு கூட ஒரு வஸ்து கூட அந்த பரமாத்மா கண்ணியமா, கான்சியஸ்னஸ் கண்ணியமா இல்லவே இல்லை. இது பிரவேச சுருதி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுங்க, லய காலத்துல எடுங்க. கிஞ்ச சம்ஹிருதௌ விஷந்தி சர்வாணி பூதானி யஸ்மின் இதி விஸ்வம் பிரம்ம. இங்க ஒரு இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல தப்பா இருக்கு. பூதான் யஸ்மின் இதி, இஸ்ஸுக்கு பதிலா சகாரத்தை ஃபுல்லா போட்டிருக்கு. சீனு வந்திருக்கு பாத்தீங்க. பூதான் யசி, பூதான் இஸ் வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் பூதான் யஸ்மின், அந்த யஸ்மின் அப்படின்னு இருக்கணும். பூதான் யஸ்மின் நிதி விஸ்வம், பூதான் யஸ்மின் நிதி விஸ்வம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மாத்திங்க. லய காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானையை உடைச்சிங்கன்னா என்ன சாமி ஆகும்? பானை எங்க இருந்து உண்டு பண்ணீங்க? எதை வச்சு உண்டு பண்ணீங்க? காரணம் என்ன? பானைக்கு மண். அப்ப பானை ஃபுல்லா எது வியாபிச்சிருக்கு? பானை ஃபுல்லா மண்ணு வியாபிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானைக்கு காரணம் மண்ணு. அப்ப பானையோட கணுலையும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தான் பிரவேசம் பண்ணி இருக்கு. காரணமா இருக்கிற மண்ணு தான்
காரியமா இருக்கிற பானைக்குள்ளார கணுலையும் ஒவ்வொரு எம்எம்லயும் பிரவேசம் பண்ணிருக்கு. அப்ப பானை என்னது வாஸ்தவத்துல மண்ணுதான். சரி, இதுக்கப்புறம் பானையை உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? உடைச்சு கிரைண்ட் பண்ணீங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்கும்? மண்ணு தான் கிடைக்கும். அப்ப காரியத்தை நாசம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா வெறும் காரணம் மட்டும் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிஞ்ச சங்கிருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்ஹார காலத்துல லயம் நடக்கிற நிலையில, லயம் நடக்கும் போது சர்வாணி விஷந்தி சர்வாணி பூத்தானி அஸ்மின் நிதி, இந்த கான்சியஸ்னஸ்லயே இந்த லோகத்துல இருக்கிற சர்வ பூத்தங்களும் உண்டான எல்லாம் இந்த கான்சியஸ்னஸ்லயே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னது? பூத்தானி விஷந்தி சர்வாணி பூத்தானி அஸ்மின் நிதி, இந்த பரமாத்மாவின் இடத்துல எல்லாம் போய் லயத்தை அடைந்து விடுகின்றன. லய காலத்துல உற்பத்தி ஆகும்போது அந்த பரமாத்மாட்டிருந்து உற்பத்தியாச்சு, அந்த பரமாத்மா அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணார். அதே மாதிரி லயம் பண்ணும்போது இந்த நாமரூபங்கள் எல்லாம் லயமானதுக்கு பிறகு எதிடத்துல லயமாகும் அப்படின்னா அந்த பரமாத்மால பியூர் கான்சியஸ்னஸ்லயே போய் லயமாகிவிடும். அதனால காரியங்கள் எல்லாம் காரணத்துல பிரவேசமாகுது லய காலத்துல. சிருஷ்டி காலத்துல காரியத்துல எல்லாம் காரண தத்துவம் பிரவேசமாகுது. அப்ப ரெண்டுத்திலையும் பிரவேசம் நடக்குது. அதனால விஸ்வம்ன்ற சப்தம் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மத்திலிருந்து தான் இது எல்லாம் உண்டாச்சு. அந்த பிரம்மம் இதுல எல்லாத்திலையும் பிரவேசம் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த நாமரூபங்கள் எல்லாம் லயமாகும் போது திரும்பவும் இந்த பரமாத்மால இந்த நாமரூபங்கள் எல்லாம் லயமாயிடும். இந்த நாமரூபங்கள் எல்லாம் அந்த காரண தத்துவத்துல பிரவேசமாயிடும். அதனால இந்த விஸ்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் மட்டும் தான். சமயத்துக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? நம்ம தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோமே. நான் தானே. பிரம்மத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? அயமாத்மா பிரம்ம. அப்போ தூக்கத்துல டெய்லி காலையில இருந்து தூக்கத்துல தூங்கிட்டு இருக்குமா டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா என்ன அனுபவம் இருக்கு? பிருகதாரண்யம் சொல்லுது, நான் இருக்கேன். தூக்கத்தை டீப் ஸ்லீப்ல நான் இருக்கேனா? ஆமா, நான் இருக்கேன். வேற என்ன இருந்துச்சு அங்க? வேற ஒன்னும் இல்லை. ஏதாவது தெரிஞ்சுதா? வேற ஒன்னும் தெரியல சாமி. ஏன் அப்படின்னா வேற ஒன்னும் இல்லை. அப்ப வேற ஒன்னும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்துதான் நான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியவில்லை. அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கப் ஆகும் போது வரிசையா கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு கீதா கிளாஸ்ல அதுதான் நம்ம பார்க்க போறோம், எப்படி கிரியேஷன் ஆச்சு அப்படின்னு ஸ்டெப்ஸ். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்த பிரம்மாண்டமும் ஜாகிரதத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெளியில வந்துருச்சு. இவ்வளவு பெரிய ஜெகத்துல திருவண்ணாமலை என்னச்சு 3000 அடி ஹைட்டுச்சு, எப்படி இருக்கு? ஜெஜாண்டிக்கா இருக்கு. அப்ப கோபுரத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோபுரம் தெரியுங்களா? தமிழ்நாட்டுல 2வது பெரிய கோபுரம். அதுக்கு முன்னாடி நின்னா என்னடா அது இப்படி இருக்கு பகவான், இப்படி கோபுரம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இவ்வளவு பெரிய ஜெகத்து அப்படின்னு. இந்த ஜெகத்துல தூக்கத்துல இருந்துச்சா? டீப் ஸ்லீப்ல எங்கேயாவது இருந்துச்சு? இவ்வளவு பெரிய மலையும் இவ்வளவு பெரிய கோபுரமும் இவ்வளவு பெரிய ஜெகத்தும். கைலாய பர்வதத்தை பார்த்தா நேற்றுக்குள்ள கைலாய பர்வதமா பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோஸ். ஐயோ என்ன அமேசிங் இல்ல அது. ஐயோ என்ன பிரம்மாண்டம் கைலாய பர்வதம். எங்க தூக்கத்துல எங்கெங்க இருந்துச்சு இதெல்லாம்? பஞ்சபூத்தங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரமும் இந்த காத்தும் இந்த தண்ணியும் இந்த பூமியும் எவ்வளவு பிரம்மாண்டம் இல்ல? இந்த பிரம்மாண்டம்லாம் தூக்கத்துல எங்க இருந்துச்சு? இல்ல. அப்ப இது எல்லாம் இப்ப வெளியில தெரியுது. யாரு பாக்குறா? யாரு இருக்குன்னு சொல்றா? உங்க முன்னாடி நான் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா டிங்கு டிங்குன்னு ஆடிச்சா சார் நான் இருக்கேன் சார், சார் நான் இருக்கேன் சார், சாமி நான் இருக்கேன் சாமி அப்படின்னு ஒவ்வொரு வஸ்துவா உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்னு சொல்லிச்சா? இல்ல நீங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க தானே இருக்குன்னு சொல்றீங்க. அது எதுவுமே இருக்குன்னு சொல்லல உங்கள்கிட்ட. அப்போ யாருக்கு மேல அதெல்லாம் இருக்கு? அந்த பார்க்கிற கான்சியஸ்னஸ் அறிபவனுக்கு மேலதான் எது இருக்குன்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெகத் எல்லாம் அறிபவனுக்கு மேல கல்பித்தம். நான் தான் மலை இருக்கு, இந்த சூரியன் இருக்கான், இந்த ஜெகத் இருக்கு அப்படின்னு நான் தான் சொல்றேன். நான் இல்ல அப்படி நான் சொல்றதுக்கு அறியறதுக்கு இந்த உலகத்துல வஸ்துக்கள் இல்ல. அப்ப எதுக்கு மேல இந்த வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னா நான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான்
இந்த மொத்த வஸ்துக்களும் இருக்கு. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி இருக்கேன். அறிபவனா, அறிவா, கான்சியஸ்னஸா. இப்ப திரும்ப தூக்கத்துக்கு போறோம். ராத்திரி கிளாஸ் எல்லாம் முடிச்சு ராத்திரி 10 மணிக்கு தூங்கி மெதுவா என்ன ஆகும்? ஒவ்வொன்னா நாம ரூபம் எல்லாம் போய் 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 கடைசியில என்ன ஆயிடும்? டீப் ஸ்லீப் போகும்போது இந்த ஜெகத்ன்ற நாமரூபம் இல்லாம போயிடும். அப்ப ஜெகத்ன்ற நாமரூபம் இல்லாம மிச்சம் என்ன இருக்கும்? திரும்பவும் நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. ஏன்? வேற ஒண்ணு இல்லை. உங்களுக்கு அந்நியமா வேற ஒரு வஸ்து இல்லை. இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா இருக்குல்ல, மாயா தத்துவம் தான் ஒன்னும் தெரியல. அந்த மாயா தத்துவத்துல இருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகுது. காலையில திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போய் எண்டு கார்டு போட்டுறாங்க. சினிமா முடிஞ்சு போற மாதிரி டெய்லி சினிமா எண்ட் ஆயிருது. இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா ஸ்கிரீன் மாதிரி யார் இருக்க? நான் இருக்கேன். இப்பவும் நான் இருக்கேன். ராத்திரி தூக்கத்திலையும் நான் இருக்கேன், சொப்பனத்திலையும் நான் இருக்கேன். எனக்கு அந்நியமா இந்த எல்லாத்தையும் இந்த மனசு என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ஷன். மாயா என்ன பண்ணுது? ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. ப்ரொஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சோடனே இந்த மாயா வெறுமனே ஒன்னும் தெரியலன்னு ஆயிடுச்சு, கிரியேஷன் இல்லாம. அது எதுக்கு மேல இருக்கு? நான் சுகமா தூங்குனேன், என்னுடைய சுகஸ்வரூபம் ஆனந்தமா இருக்குன்னா அதுக்கு மேலதான் ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா இருக்கு. இந்த மாயா தான் கிரியேஷனை பண்ணுது, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா லயத்தையும் பண்ணுது நானுக்கு மேல. அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கேன். அப்ப என்னிடத்துலதான் இந்த ஜெகத்து மொத்தமும் லய காலத்துல என்னிடத்திலேயே பிரவேசிக்கின்றன, லயம் அடைகின்றன. அதனால இந்த மொத்த ஜெகத்தும் யாருப்பான்னு சொன்னீங்கன்னா வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான். பிரம்மம்னு சொல்லுங்க, இல்ல விஸ்வம்னு சொல்லுங்க, இல்ல நான் சொல்லுங்க. இது எல்லாம் விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் நான், பிரம்மம், ஆத்மா, கான்சியஸ்னஸ் எல்லாத்தையும் எடுத்து இது வாரி இது ஸ்ருதேக. இந்த விதமா ஸ்ருதி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வாணி விஷந்தி சர்வாணி பூத்தானி அஸ்மின். இதனிடத்தில் விஸ்வம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ்ல லயத்தை அடையிறதுனால இந்த பிரம்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வம் என்று பெயர். லயத்திலையும் அதே பேர் தான். மந்திரம் இருக்கா சுவாமி அப்படின்னா, ஆமா மந்திரம் இருக்கு. தைத்திரியத்துல இருக்கு. தைத்திரியத்துல 2 விதமான இது இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹ. 2ல 1வது மந்திரம் தைத்திரியத்துல 2:1, 2 இல்ல 3:1. 3:1ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 2:1ல 1 இருக்கு. 2:1ல வந்து ஆத்மன ஆகாச சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹு. ஆத்மால இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசம் உண்டாச்சு, வாயு உண்டாச்சு, அக்னி உண்டாச்சு, ஜலம் உண்டாச்சு, பிருத்திவி உண்டாச்சு. அப்படின்னா ஆகாசத்திலிருந்து இது எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லும். அதே நேரத்துல 3:1ல வந்து மந்திரம் சொல்லுது, யத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி. எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாம் லய காலத்துல என்ன பண்ணுது? இந்த ஆத்ம தத்துவத்தினிடத்திலேயே ஆத்மாவிலேயே லயத்தையும் அடைகின்றன. மிச்சம் வந்து ஆத்மா மட்டும் தான் இருக்கு. காலையில வேக்கப் ஆகும்போது என்னிடத்திலிருந்து தான் இது எல்லாம் உற்பத்தியாச்சு. தூக்கத்துக்கு போகும்போது திரும்ப என்னிடத்திலேயே லயத்தையும் அடைந்து விடுகிறது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மமா இருக்கேன். அப்ப இந்த விதமா ஸ்ருதியானது சொல்லுது. ததா, அது போலவே ததாகி சகலம் ஜெகத். சகலம் ஜெகத்துன்னு அர்த்தம். இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய மொத்தமும் சகலமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகத்து காரியபூதம். இந்த ஜெகத் என்னது? காரியம். பானை மாதிரி, மண்ணுல இருந்து உண்டான பானை மாதிரி காரியம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியபூதம். காரியபூதம் ஏஷ விஷதி. காரியபூதம் ஏஷ விஷதி அத்திரச்ச அகிலம் விஷதி இதி உபயதா அபி விஸ்வம் பிரம்ம இதி. அப்ப இந்த காரியபூத்தமா இருக்கக்கூடிய, காரியமா இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி பஞ்சில இருந்த துணிய நூல் வந்து நூல்ல இருந்த துணியாச்சோ, துணியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பைஜாமா குர்தானி எல்லாம் ஆச்சோ, அதே மாதிரிதான் பிரம்மத்தில இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாச்சு. கான்சியஸ்னஸ்ல இருந்து, வெறும் நான்ல இருந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்கி 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 லயத்தை அடைஞ்சு வெறும் நானா பிரம்மமா இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியபூத்தமா இருக்கக்கூடிய மொத்தமும் ஏஷ விஷதி அத்திரச்ச அகிலம்.
இந்த பிரம்ம தத்துவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரவேசத்தை அடைகிறது. விஷதி இது உபயதாபி. உபயதாபின்னு என்ன அர்த்தம்? அதுல இருந்துதான் காரியத்துல எல்லாம் இந்த பிரம்மம் பிரவேசம் பண்ணி இருக்கு. அதே நேரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் லய காலத்துல அந்த காரணத்துல பிரவேசம் பண்ணுது. அந்த காரணமா இருக்கிறது எது? அந்த பிரம்ம தத்துவம் தான் எல்லாமா இருக்கு. லய காரணமா பிரவேச காரணமா இருக்கு. அப்ப விஸ்வம் அப்படின்ற சப்தம் எதை குறிக்கிறது? சுத்த பிரம்மத்தை குறிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதோட இன்னைக்கு நிப்பாட்டுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு பேரு விஸ்வம் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சுவாமி ஓங்காரம் எப்படி சுவாமி விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த சுருத்திகளை வச்சு ஆச்சாரியா சொல்ல போற. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரே ஒரு அர்த்தம் எடுக்கணும். ஒவ்வொரு மீனிங்கா பார்த்துக்கிட்டே வரோம். அத்தவா அத்தவா அத்தவான்னு அர்த்தமா எடுத்துக்கிட்டு வரோம் பாருங்க. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மீனிங் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. எங்க சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இந்த மந்திரம் முதல் இந்த 14வது ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். அவதாரிக்கால யத சர்வாணி பூதானி இத்யாரப்ய ஜகத் உற்பத்தி ஸ்திதி லயகாரணஸ்ய பிரம்மணஹ ஏக தெய்வதத்வேன அபிஹிதத்வாத் ஆதௌ உபயவிதம் பிரம்ம விஸ்வசப்தேன உச்சியதே இருக்கா. ஆதௌ உபயவிதேன உபயவிதம் பிரம்ம. உபயவிதம்னா 2 விதமான பிரம்மம் இருக்குன்னு பார்த்திருக்கோம். என்ன பிரம்மம்? ஒன்னு சகுணம், ஒன்னு நிர்குணம். சகுணம் எங்கெல்லாம் நாமரூபத்தோட சொல்றோமோ அங்கெல்லாம் சகுண பிரம்மம்னு பேரு. எங்க நாமரூபம் இல்லாம சுத்தமா சொல்றோமோ அது நிர்குணம்னு பேரு. அப்ப இந்த விஸ்வ சப்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஸ்வம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல என்னது அப்படின்னா கம்மல் மூக்குத்தின்னு சொன்னீங்கன்னா அது சகுணம். தங்கம்னு சொன்னீங்க அப்படின்னா அது நிர்குணம். வெறும் இல்ல கம்மல் மூக்குத்தின்னு சொன்னீங்கன்னா ஜெகத்து. தங்க கம்மல் தங்க மூக்குத்தின்னு சொன்னீங்கன்னா சகுண ஈஸ்வரன் சகுண பிரம்மம். தங்கம்னு சொன்னீங்க அப்படின்னா நிர்குண பிரம்மம். புரியுதா உங்களுக்கு? பரமஹம்சானந்தா பரமஹம்சானந்தான்னு சொன்னா ஜெகத் ஆயிடும், ஜீவன் ஆயிடுறேன். நான் பரமஹம்சானந்தான்னு சொல்றேன் அப்படின்னா நானோட பரமஹம்சா சேர்த்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடுது? சகுணம் ஆயிடுது. வெறும் நான் அப்படின்னு சொன்னா அது நிர்குணம் ஆயிடுது. அப்ப 2 பிரம்மம் வாஸ்தவத்துல வெறும் நாமரூபம் ஜெகத், அது சத்தியம் இல்ல பொய். அப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே தத்துவம் தான். மாயையினால நாமரூபம் வருது, மாயை போச்சு அப்படின்னா நாமரூபம் போயிட்டு வெறுமனே கான்சியஸ்னஸ் மட்டும் மிச்சம் இருக்கும், நிர்குணம். அப்ப விஸ்வம்ன்ற சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண ஈஸ்வரனையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். சகுண பிரம்மத்தையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் 2-3 மெத்தடாலஜில என்ன பண்றார், ஒவ்வொன்னா அத்தவா எத்வா அப்படின்னு ஒவ்வொன்னா போட்டுக்கிட்டே வர்றார். மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ராம 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 ராம
நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். எதையெல்லாம் பார்க்குறோமோ நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதையெல்லாம் பார்க்குறோமோ எதையெல்லாம் கேட்குறோமோ எச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா. எதையெல்லாம் பார்க்குறோமோ எதையெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாம் கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா இல்லவே இல்லை. அந்த பியூர் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் நாராயணன், பிரம்மம், விஷ்ணுன்னு பேர் சொல்கிறோம். அப்போ எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான். எல்லாம் சகுனமாக நாமரூபத்தெல்லாம் பார்க்குறீங்கன்னா நாமரூபத்தோடு சேர்ந்து ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார். எதையும் உதாசீனப்படுத்தாதீங்க, எதையும் ஹர்ட் பண்ணாதீங்க, எதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேவலமாக பார்க்காதீங்க. எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம். மொத்த ஜெகத்தும் பூரணமான விஸ்வமும் ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த நாமரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா வெறுமனே நிர்குண ஈஸ்வரனா அவர் இருப்பார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து நிர்குணத்துக்கு போகணும். ஆனா மெதுவா எல்லாத்தையும் பிரம்மபாவம் பண்ணி தான் நிர்குணத்துக்கு போகணும். அதனால மெதுவா டிராவல் பண்ணணும். எல்லாத்தையும் ஈஸ்வரனை கண்ணியமா இந்த உலகத்துல ஒண்ணு இல்லவே இல்லைன்னு பாவிக்க ஆரம்பிக்கணும். சரியா?